இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பிரீத்தி வந்து செம்ம டென்ஷனாக அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் வந்து ஜோடியாக தெரிஞ்சுட்ருக்காங்க. கொஞ்ச நாளேவே இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி டென்ஷனாக இருக்காங்க. என்ன பிரீத்தி ரொம்ப வந்து உங்களுக்கு டென்ஷனாக இருக்க போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை சக்தியும் வந்து பேராக வந்து சக்தியும் பொண்ணையும் வந்து வாங்கினதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் என்ன ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ளே போகிறேன், பார்த்தீங்களா நழுவி போகிறீங்க, உங்ககிட்ட சம்திங் ராங் ஏதோ இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு கார்த்தி. அடுத்து சந்திரசேகர் ஜெயா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஜெயா இன்றைக்கி பார்த்தியா நடந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது வந்து உன்னை பற்றி எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா பொண்ணு, இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாங்க எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, பொண்ணு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்கிறா, எப்போ என்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னோடனே நான் அதை பற்றி அவகிட்ட கேட்டேம்மா, அவள் வந்து இப்போல்லாம் சொல்லலை, 20 வருஷமாக உன்னை வாட்ச் பண்ணுறேன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சின்ன பதுலேருந்து உன் கூட இருந்தால, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டா, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பழக்க ஆரம்பித்தால, அதனால் அதை கணக்கு வச்சு சொல்கிறா, இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குமா அவள் பேசுறது அப்படின்னோடனே, அவள் உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா இந்த அளவு உன்னை வாட்ச் பண்ணியிருப்பா, உன்னோட ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கா. உண்மையிலே வந்து அவள் மருமகளாக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் ஜெயா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஜெயா அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன ஜெயா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் பொண்ணு என்னை புரிஞ்சு வச்சுருக்கிறதுல எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் தான் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஜெயா அப்படின்னோடனே இன்றைக்கி சக்தியும் வந்து பொண்ணையும் எவ்வளோ சூப்பராக வந்து மேடையில் நடந்து வந்தாங்க, எவ்வளோ ஜோடியாக இருந்தாங்க, நல்லா இருந்ததில்ல அப்படின்னோடனே ஆமாங்க நல்லா இருந்தது அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு ஜெயா, ஆனால் அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ வேணாமா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க ஜெயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க 2 பேரும் எப்போ தான் இந்த மாதிரியே இருக்காங்க, நல்லா வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க, அவ்வளோதான் அவங்கக்குள்ளே, மற்றபடியும் சக்தியும் வந்து பொண்ணையும் சரி தனித்தனி தான் இடத்துல தான் தூங்குறாங்க, ஆனால் ஒரே பெட்ரூமில் இருக்காங்கன்னு தான் பேர். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துகிட்டே இருந்தால் எப்படி ஜெயா? சரிங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேர் தான் முடிவு எடுக்கணும். இங்கே பாரு நம்ம பெரியவங்களாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும். நான் வந்து சக்திக்கிட்ட எவ்வளோ தடவை இதை பற்றி பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவள் எதுவுமே வந்து சொல்லவே மாட்டேங்கிறான், எதுவும் பிடி கொடுக்கவும் மாட்டேங்கிறான். அதனால் நீ நினச்சா கண்டிப்பாக உன் புள்ள மனசை மாற்ற முடியும், அதே மாதிரி உன் புள்ள மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவன்கிட்ட கொஞ்சம் பேசி ஜெயா, அவன்கிட்ட சொல்லு, பொண்ணையும் வந்து பொண்டாட்டி ஏற்றிட்டு வாழ சொல்லு அப்படின்னோடனே நான் எப்படிங்க பர்சனலாக வந்து சொல்ல முடியும். இங்கே பாரு ஜெயா, இப்படிலாம் யோசிச்சுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் 2 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேரம்பேத்திலாம் பார்க்கவே முடியாது, பரவாயில்லையா அப்படின்னோடனே சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜெயா. கார்த்தியும் பொண்ணையும் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராது சக்தியும் கூட சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறாரு. அப்போ ஒரே சைக்கிள் இவங்க 2 பேரும் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு சைக்கிளை வந்து பஞ்சராக்கி விட்டுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே சைக்கிளில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பொண்ணையும் சக்தியும் போகிறாங்க. இன்னொன்று சிவானியும் வந்து கார்த்தியும் போயிட்டுருக்காங்க. உடனே வந்து சக்தியும் பொண்ணையும் வந்து சந்தோஷமாக வந்து ஜாலியாக வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு விழுந்துடுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ பொண்ணி வந்து மேலே வந்து விழுதை பார்த்துட்டு சக்தி வந்து அப்படியே பொண்ணையும் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நேரமாக ஒருத்தர் தன்னை அறியாமல் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஜெயா என்ன பண்ணுறாங்க, நம்ம சக்திக்கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பொண்ணியை வந்து ஒய்ஃபாக எதுக்கு சொல்லி வாழ ஆரம்பிக்கணும், தன்னோட வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பிரீத்தி வந்து கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க. இதை நான் வாழவே விட மாட்டேன், இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. இதோட முடியுது.